தாயின் வயிற்று உன்னை தாங்கினேன், தலை நரைக்கு வரை உன்னை தாங்குவேன், தப்புவிப்பேன், ஏந்துவேன் சொன்னவர். அவர் வாக்கு மாறாது, மனம் மாற அவர் மனுப்புத்துறார். அப்பா விடலாம், அம்மா விடலாம், எல்லாரும் விடலாம், ஆனா இயேசு கைவிட மாட்டார். எங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவோ சூழ்நிலைகள், இது ஒன்றுமில்லை அவ்வளவுதான் இவங்க அப்படின்னு போன சூழ்நிலைகள் உண்டு. ஆனாலும் எல்லாரும் விலகினாலும் இயேசு எங்களை விட்டு விலகவே இல்லை. கடந்து வந்த பாதையில எசப்பாடு பேச பேச ஆண்டவர் எல்லா சூழ்நிலையும் மாற்றி கொடுத்தார். நீங்க எல்லா தேவையிலும் சந்தித்தார். என்ன கேட்டோன்னா அதெல்லாம் கிடைச்சிச்சு எனக்கு. அதே தேவன் எங்களோட கூட இருப்பார். இயேசு சொல்றாரு கடைசியா, நீங்க காத்துருங்க, நீங்க அப்போ பரிசுத்த ஆவியின் வரத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. நீங்க அவருடைய பலத்தினால நீங்க எழும்பும்போது உலகத்துக்கே சாட்சிகரா நம்ம இருப்போம். இயேசு யாருன்னே தெரியாதுன்னு நினைச்ச அந்த பேதுரு தான், நாங்க தான்ப்பா இயேசுவுக்கு சாட்சிகரா இருக்கோம். எப்படி இதான் பேச முடிஞ்சது? அவருக்கு எப்படி அந்த பலன் வந்தது? ஒன்னு பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்து வரும்போது நீங்க பலன் அடைவீங்க. ஆவி சிந்தையில நம்ம நடக்கலன்னா பிசாசின் ராஜ்யத்துக்கு தான் ஊழியம் செய்வோம். அதே ஆவி சிந்தையில காலையில எஞ்சோனே சப்பா என்ன ஆவி சிந்தைனா நிரப்புங்கன்னு சொன்னா நம்ம தேவராஜ்யத்தை பூமியில கட்டுறவங்களா நம்ம மாற்றுவோம். சிறுமைப்பட்டவங்க எல்லாரையும் பார்ப்போம், ஜனங்களை சந்திப்போம். அட்லீஸ்ட் ஜெபமாச்சும் நீங்கள் பண்ணும்போது அவங்க சூழ்நிலை மாறும்.